ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏஹெச் ஃபுட். இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோ பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான வீடியோ. எங்களோட கிட்ஸ் ரூம் டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு காட்டும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான கிட்ஸ் ரூம் டூர் தான். ஸோ அதான் ரொம்ப நீட்டாகவும் வச்சுப்பாங்க பசங்க. அது இதுன்னு போட்டு ரொம்ப திங்ஸ்லாம் வச்சோம்னா அவங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டோட ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஸோ மார்க் மட்டும் பண்ணியிருப்போம். அவங்க வந்து அந்த என்ன அப்படின்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக் போர்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான குறியீடுகள் மேத்தமேட்டிக்ஸ் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன வந்து குறியீடுகள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இதில் வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டென்ட்டு. இப்போ வந்து பசங்களுக்கு நம்ம டென்ட்டு வாங்கணும் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் 1500க்கு மேலே தான் வந்து நல்ல டென்ட் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதோடு இவங்களுக்கு இந்த காசு போட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அடுத்த விளையாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு நினச்சி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி என்னோட ஒரு சாரீ எடுத்து இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டென்ட்டு வந்து அவங்க வந்து விளையாடுறதுக்கான டென்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் வந்து தமிழ் எழுத்துக்கள். இது ஃபுல்லாக சார்ட் ஓட்டியிருப்போம். இடையில அவங்களுக்கு பிடிச்ச பிக்சர். என் குழந்தைங்களுக்கு பட்டாம்பூச்சி, ஃபிஷ்ஷு, பட்டம், மரம், இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து கட் பண்ணி இடையில ஒட்டியிருப்போம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா டாய்ஸ் பேஸ்கெட். இந்த ஸ்டிக் வந்து நம்ம படிக்கிறப்ப வந்து சொல்லித்தரதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டைம் ஆரோக்கிய பால் வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த பாக்ஸ் இந்த டப்பாவில் தான் வந்து இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ அது வந்து தூக்கி போட மனசு வரல. ஸோ கட் பண்ணி ஜஸ்ட் சாக் பீஸ் இந்த மாதிரி போடுறதுக்காக கட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இப்போ அடுத்த செவரில் என்ன இருக்கும் அப்படின்னா சிக்னல். ஸோ சிக்னல் பற்றி நம்ம அடிக்கடி நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரெட்டு, க்ரீன் அண்ட் எல்லோலாம் என்ன, அதோட எப்படி க்ராஸ் பண்ணணும், இந்த விஷயம்லாம் இப்போ சிக்னல் படிக்கிறப்ப அதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இந்த மெடல் வந்து என்னோடய டாட்டர் வந்து யோகா காம்படிஷன் போகிறப்ப வாங்கின மெடல். ஸோ இந்த ஷீல்டும் அதுக்காக வாங்கினது தான். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயர், சூப்பரான ட்ராயர். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைங்க. இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேல், பென்சில், எரேசர் இந்த மாதிரி ஐட்டம். செகண்டில் வந்து ஸ்கெட்ச். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பாக்ஸஸ் இருக்கும். அடுத்து கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்லாம் அதில் இருக்கும். அந்த ஷீட்டு, அதுக்கப்புறம் சிசர்ஸ், அந்த செல்லோ டேப் எல்லாமே அந்த கீழ் ட்ராயரில் இருக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான திங்ஸ் அது. ஸோ அடுத்து இந்த பிளெயின் வாலில் அடுத்தது வந்து இந்த வாலில் வந்து 3 ரேடியன்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என் பசங்களோட புக்ஸ் எல்லாம் இருக்க ஒரு பீரோ தான் இது. ஸோ இது ரொம்ப பழைய பீரோ. பெயிண்ட்லாம் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு என் பசங்களோட புக்ஸு, சார்ட்டு எல்லாமே இதில் தான் இருக்கும். அதோட பர்த்டேக்கு யூஸ் பண்ணுற டெக்கரேட் ஐட்டம் எல்லாமே இந்த பேக்கில் வச்சு இங்கே கீழே இருக்கும். ஸோ சார்ட்டு, புக்ஸு, எவ்ரிதிங், பசங்களோட எல்லா திங்ஸுமே இதில் தான் வைக்கிறது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேட் இது வந்து கிட்ஸ் மேட்டு, டபுள் சைடு உள்ளது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும், பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் இருக்கும். ஸோ இதை திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்னோடய குழந்தைங்க வந்துட்டாங்க. தியா தியா ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேம் விளையாடலாமா? விளையாடலாம். ஓகே. இஸ் இட் ஜீப்ரால போய் நில்லுங்க. வெரி குட். நெக்ஸ்ட் வாட்டர் மெலன். தியா ரொம்ப கஷ்டமானது. ஓகேயா? பியர். ஆரஞ்சு. நீங்கள் சொல்கிறது நாங்கள் திருப்பி சொல்லணுமாக்கா உங்களுக்கு? ஓகே ஆரஞ்சு. பார்த்து வச்சுட்டு ஆரஞ்சு. ஓகே. அடுத்து வந்து நான் சொல்கிறது தான் வேல்கணும். தேடுங்க. வெரி குட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்கர் ஃபுட்டு. ஓகே. அது என்னதியா? என்ன பண்ணுறதியா? கடைசி அந்த கிட்ஸ் என்ன பண்ணுது? தியா குட்டி என்ன பண்ணுது? வீடு விளையாண்டுருக்கீங்களா? தியா இது பேர் என்ன? அது பேர் ரெக்டாங்களா? ஓகே. இது சர்க்கிளா? அது எதுக்கு அப்படி ஆடிட்டே சொல்கிறீங்க? ஓகே. இது என்ன? இது என்ன? மீள்வட்டம் வேல்வட்டம் இல்லை, அதுக்கு பேர் நீள்வட்டம். இதுக்கு பேர் என்னதியா? அவள்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? நீ சொல்லு என்னது? இல்லை உனக்கு என்ன ஞாபகத்தில் இருக்கோ சொல்லு. வேல்வட்டம். பேர் என்ன? நீள்வட்டம். வெரி குட். ஓகே. இதுக்கு பேர் என்ன? ஸ்கொயர். வெரி குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன்.